ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிபடி, வணக்கம், குட் ஈவினிங். இந்த வெயில் காலத்தில் எல்லோரும் எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த வெயிலை, அனலை, அப்புறம் நம்முடைய சூடு, உடல் சூடு, இதனாலேயே மனசு சூடாகிடுது. அதாவது குறிப்பாக நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் கூட சூடாக இருக்குது இல்லையா? ஏன்னா சில பேர்கிட்ட பேசும்போது அப்படி கொதிப்படைஞ்சு பேசுவோம், கோபப்படுவோம், இவ்வளோ எரிச்சல் அடைவோம். இதெல்லாம் காரணம் தாங்க முடியாத வெயில் தான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம தாங்கி தான் ஆகணும். இயற்கையை பேணி பாதுகாப்போம். அதே போல் நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு நிறைய பழச்சாறுகள், நீராகாரம் குடிக்கிறது நல்லது. பழைய கஞ்சி, பழங்கஞ்சி, பழைய சோறு, அப்புறம் மோர், இளநீர், பழச்சாறுகள் இவையெல்லாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மிக குறிப்பாக குளிர்பானங்கள் குடிக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா அதில் நிறைய சுவை கூட்டுறதுக்காக, கெடாமல் இருக்கிறதுக்கு ரசாயனங்கள் நிறைய கலக்கிறாங்க. அதனால் அது தொடர்ந்து குடிக்கும்பொழுது நம்மளுடைய உடம்பில் டாக்ஸின் சேருது. அதாவது தேவையில்லாத நச்சுக்கள், ரசாயனங்கள் உள்ளே தங்கிடுது. அது பிற்காலத்தில் நமக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். எனவே அது மாதிரியான ரசாயனம் கலந்த குளிர்பானங்களை தவிர்ப்பது நல்லது. இயற்கையில் உள்ள பழச்சாறுகள், இளநீர், நுங்கு, தண்ணீர், இன்னும் மோர், அப்புறம் பழங்கஞ்சி, இதை முன்னாடி சொன்னது போல் இதையெல்லாம் நிறைய குடிங்க. இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. அடுத்தது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, தலை இருக்கும்போது வால் ஆடலாமா, தலை நீ ஆடு தலை அப்படின்னு ஒரு இது இருக்கும், ஒரு டைலாக். அது எந்த படத்தில் வந்தது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தீனாங்கிற படத்தில் வந்தது. அது யாரை வச்சு வந்தது அப்படின்னா, நம்ம தலை அஜித்தை வச்சு வந்தது. ஏன் தலை அஜித் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, அந்த படத்தில் தான் அவரை தலை அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் சொல்லும். மகாநதி சங்கர் சொல்லுவார். அதில் தலை அப்படின்றது அஜித்துக்கு மிக பொருத்தமாக இருந்தது, ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் அவர் அந்த தலையெல்லாம் கூட வேணாம் அப்படின்னு சமீபத்திலாம் சொல்லியிருப்பார் ரசிகர்களே. ஏன்னா ரசிகர்கள் ரொம்ப தலை அப்படின்னு சொல்லி வெறியாக்குறாங்க, நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் அப்படின்றதுனால அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருப்பார். சரி, இப்போ இந்த அஜித் குமார் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு மே 1 பிறந்த நாள். அவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 மே 1 பிறந்தார். அதனால் அவருக்கு இப்போ என்ன வயது ஆகுறதுன்னா 55 வயது ஆகுது. இப்போ நம்மளுடைய அஜித் அவர்கள் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செகந்திராபாத். இன்றைக்கி அது தெலுங்கானாவில் இருக்குது. இந்த செகந்திராபாத்தில் தான் அவர் பிறந்திருக்காரு. அவருடைய பெற்றோர் பெயர், அதாவது அம்மா பேர் மோகினி, அப்பா பெயர் சுப்பிரமணியம். இப்படி தான் அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு உடன் பிறந்த சகோதரர் இருக்காங்க. இப்படி போகுது. அவருக்கு திருமணம் ஆகிடுச்சு. அவர் வாழ்க்கை முறை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நடிகையாக இருந்த அந்த குழந்தை நடிகையாக இருந்த அப்புறம் வளர்ந்த ஆளான ஷாலினி அவர்களை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற அமர்கலம் படத்துக்கு பிறகு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போது அஜித் அவர்கள் முதல்ல நடித்த படம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அஜித்தோட ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன படம் அப்படின்னா, என் வீடு என் கணவர் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் 1990 எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் அவர் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார். சரிங்களா? 1990 சிறிய வேடத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னா சுரேஷ். ஒரு காலகட்டத்தில் சுரேஷ், கார்த்திக், இந்த மாதிரியான மோகன், இவங்கெல்லாம் ஒரு இளங்கதாநாயகர்களாக வளவந்த ஒரு நல்ல சூப்பர் ஹிட் படங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் சுரேஷ் நடித்த படத்தில் இவர் சிறிய கதாபாத்திரம் எடுத்து நடித்தார். அதுக்கு அடுத்தது 1992 இவர் நடித்த படம் ஒரு தெலுங்கு படம். அந்த தெலுங்கு படம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம புஸ்தகம் அப்படின்னு ஒரு படம். இந்த படம், அந்த படத்தில் தான் அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார். இது தெலுங்கு படம். இதற்கு அப்புறம் பிறகு நம்ம தமிழில் அவர் முதல் நடித்த படம் எது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். அமராவதி. மிக சிறப்பான ஒரு படமாக இருந்தது. பாடல்கள்லாம் அதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வெளிவந்த ஆண்டு 1993. இந்த 93 தான் இவரோட அமராவதி தொடங்குது. அது பாடல்கள்லாம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகுது. அதே போல் அஜித்துடைய அந்த ஒரு இளமையான தோற்றம், ரொம்ப அழகாகவும் இருப்பார், எல்லோருக்கும் பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு புதுசாக ஒரு இளைஞர் வந்ததாக இருந்தது தமிழ் படத்தில். ஒரு இளைஞன் அப்படின்னு வந்தது அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பவித்ரா அப்படின்னு ஒரு படம் நடித்தார். அப்புறம் வான்மதி, இன்னும் நிறைய படங்கள் நடித்தார். இதெல்லாம் எடுத்தது யாருன்னா சோழா பொன்னுரங்கம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனம் இருந்தது. அப்போ ஒரு தயாரிப்பு நிறுவனம். அவங்க சிறப்பான ஒரு படங்கள்லாம் பண்ணுவாங்க. சோழா பொன்னுரங்கம்னே பேர், அது ஒரு தயாரிப்பாளர் பேர். சோழா கிரியேஷன்ஸ் அவங்க தான் அந்த படங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து அஜித்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு
ஒரு படிக்கல்லாக இருந்தது அந்த படங்கள், அந்த தயாரிப்பு நிறுவனம், அந்த தயாரிப்பாளர் சோழா பொன்னுரங்கம் அவர்கள். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து அஜித் அவர்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்து சில தோல்விகளும் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது, நெருக்கடிகள், அவரை பற்றி சர்ச்சையானது, இப்படிலாம் வந்தது. இதுக்கிடையில் அவர் அடிப்படையில் அவர் ஒரு பைக்கு ரேஸு, பைக் மெக்கானிக் இந்த மாதிரியானதெல்லாம் அவருக்கு நிறைய ஈடுபாடு உண்டு. இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்லலாம் கூட இருந்திருக்கிறாரு வேலைகள்லாம். கடுமையான உழைப்பாளி, எதையாவது செய்து சாதிக்கணும், அதாவது நியாயமான வகையில் வேலை செய்து சாதிக்கணும், பெரிய அளவில் சாதிக்கணுன்ற ஒரு ஒரு விடாமுயற்சி, ஒரு வெறித்தனமான, ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளியாக தான் இருந்திருக்கிறாரு. அந்த வகையில் அவர் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பல சிக்கல்கள்லாம் மாறி மீண்டு இதுக்கிடையில் விபத்துலலாம் அடிபட்டு இந்த மாதிரிலாம் ஆனால் படிப்படியாக இன்றைக்கு அவர் இப்போ 2025 கடந்த ஆண்டு ஒரு 2 படங்கள் நடித்து முடித்தார். அது என்ன படம் அப்படின்னா, ஒன்று விடாமுயற்சி, அதுக்கு அடுத்ததாக வந்த படம் ஒன்று குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம். இதுதான் இந்த 2 படம் ஒரே ஆண்டில் வந்தது. இதோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா 62 படங்கள் அவர் நடித்து முடிச்சிருக்கிறார். இப்போ இந்த 90 தொடங்கி 2025 வரைக்கும் 62 படங்கள் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த 62 படங்களுக்கு எவ்வளவு காலம் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை கடந்து அவர் திரை உலகத்தில் இருக்கிறார். அப்போது ஏன்னா முன்னாடிலாம் அவர் வந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் தொடர்ந்து நிறைய படங்கள் வரும்போது அதில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கதாநாயக அந்தஸ்து வந்த பிறகு, இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ், அதாவது ரசிகர் பட்டாளம், ரசிகர் கூட்டம் நிறைஞ்சு வந்த பிறகு, இவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் அமைஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் இவர் ஆண்டுக்கு ஒரு படம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். அப்போ சம்பளம்லாம் அதிகமாச்சு. அதனால தான் இப்போ எல்லாமே அவர் சில பல கோடிகளில் அவருடைய சம்பளம் இருக்குது. எத்தனை கோடி அப்படின்றது நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பேரோட சம்பளம், நம்ம பொதுவாகவே பல பேரோட சம்பளங்கள் நமக்கு பெருசாக தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை, வேணா தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி. ஆனால் நாம் அதில் கற்றுக்கிறது என்னென்னா, இவங்ககிட்ட கற்றுக்கிறது என்னென்னா, எந்த ஒரு துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க அதில் மிக சிறந்தவர்களாக வர்றதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கான பயிற்சி, அவங்களுக்கான விடாமுயற்சி, அப்புறம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவது, அப்புறம் நல்ல விதமாக நடந்து கொள்வது, தன்னுடைய வெற்றியை தோல்விகளை சரிசமமாக பார்க்கறது, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு திரும்ப இந்த துறையை விட்டு போயிடாமல் இதிலேயே நின்று சாதிக்கிறது, அதற்காக படிப்படியாக அவங்க முன்னேறி வர்றது அப்படின்றதுல ஒரு தீவிரத்தன்மை இருந்தால் தான் அதுவும் இந்த துறையை நேசித்த, மிக முக்கியமாக யார் ஒருவரும் அந்த துறையை நேசிக்கணும், விரும்பணும், லவ் பண்ணணும், மிக முக்கியமாக லவ் பண்ணணும். ஒரு குறிப்பாக ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணை விரும்புகிறான், காதலிக்கிறான், திருமணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றான், வாழணும்னு ஆசைப்பட்றான்னா, அவனுடைய விரும்பும் தன்மை, காதலானது ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அடிப்படையில் முதல் சாதாரணமாக பிடிக்க செய்யும், பார்த்தா பிடிச்சிருக்கு, பேசினா பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அது மட்டுமே போதாது. அப்போ தகுதியை வளர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தகுதியானதில் இதெல்லாமே வருது. அப்போது ஒரு காதலில் தீவிரத்தன்மை இதெல்லாம் வரணும். இப்படி இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையை அவன் அமைச்சிக்கணும், விரும்பினது போல் அந்த பெண்ணோட, அதேமாதிரி அந்த பெண் அந்த ஆணோட, இளைஞனோட அப்படி வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும்னு இருக்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கோ, அதே போல் தான் ஒவ்வொருவரும் தான் சார்ந்த துறையை, தான் விரும்பிய துறையை மிக காதலிக்கணும். காதலித்து விரும்பி பண்ணால் தான் அதில் அவங்க மிக முக்கியமாக வர முடியும். தவறுகளை சரி செய்து கொண்டு அவங்க நினைச்ச இலக்கை அடைய முடியும். இதுதான் மிக முக்கியமானது. எனவே இந்த வகையில் அஜித்குமார் அவர்கள் வேறு கலை பின்னணி அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ சொந்தக்காரங்களோ யாருக்குமே இல்லாத அளவில், அதாவது அடிபட்டு சொல்லுவாங்க, நிறைய பழைய காலங்களில் சொல்லுவாங்க, இப்போ கூட சொல்லுவாங்க, நிறைய அடிபட்டு வந்தவன் நான், நிறைய புறக்கணிப்புகளை தாண்டி புறக்கணிப்புகள்லேருந்து மீண்டு எழுந்து வந்தவன் நான், வெற்றியை தொட்டவன், வெற்றிக்கு வந்திருக்கிறேன், நெருக்கமாக இலக்கை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ரொம்ப ரொம்ப சரியாக இருக்குது அஜித்குமார் அவர்களுடைய வாழ்க்கையில். ஏன்னா இந்த கலை உலக வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு சிக்கல் வரும், நிறைய வரும், திடீர்னு ஒரு சரிவு வரும், கண்டுக்கவே மாட்டாங்க துறையில், அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும். அந்த இடங்களெல்லாம் சரி கட்டி வரணும் அப்படின்னா இப்போ தொடர்ந்த ஈடுபாடு, முழு ஈடுபாடோடு இதை நேசித்து தன்னையும் சரி செய்து கொண்டு, தவறுகளை சரி செய்து கொண்டு தன்னையும் சரி செய்து கொண்டு இதற்கு தகுதி உள்ளவனாக மாற்றிக்கொண்டு வருவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கடப்பாடு, மிகப்பெரிய ஒரு விடயம்தான் சொல்லணும். அது அந்த அளவுக்கு மனதை திடப்படுத்தி வரணும். அதனால தான் அவருடைய
படங்களுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏற்றாறு போல் அவருடைய எண்ண ஓட்டம், அவருடைய செயல்பாடு, அவருடைய நிலைக்கு ஏற்றாறு போல தான், மனநிலைக்கு ஏற்றாறு போல தான் பெயர் கூட வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சில காலம் பொறுத்து அந்த தீனான்ற படம் அப்படி நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த படம் நம்ம குறிப்பாக பார்த்திங்கன்னா துணிவு, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு. குட் பேட் அக்லி கூட அது ஒரு ஃபேண்டஸியாக வச்ச பேர் அது. ஆனால் விடாமுயற்சி, துணிவு அப்படிங்கிறது உண்மையாகவே அவருக்கு 100க்கு 100 பொருந்தும், 100 விழுக்காடு பொருந்தக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. எனவே இந்த அஜித்குமார் அவர்கள், நம்முடைய அஜித்குமார், தல அஜித்குமார் அவர்கள் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாரு. 55வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. எனவே அவர் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்பதை நம்முடைய சேனல் சார்பாகவும் உங்களுடைய அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். தல அஜித்குமார் அவர்கள் நீடூழி வாழ்க. இந்த காணொலியை இப்போது முடிக்கிறோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.